16/4/2026, அதாவது இன்றைக்கி ஏப்ரல் 16 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் நாள், வசந்த ருதவ், உத்தராயண புண்ணிய காலம். இன்றைக்கி போதாயன அமாவாசை, சுபமுகூர்த்தம், மேல்நோக்கு நாள், உலக குறள் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:31 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. அதாவது இந்த போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது எதுக்காகன்னா, இந்த அமாவாசை இரவு 7:31 மணிக்கு மேலே தான் வருது, புரியுதா? அதனால தான் இந்த போதாயனம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு இது. அது இந்த போதாயனத்தை மெயின்டைன் பண்ணுறவாளுக்கு இன்றைக்கி அமாவாசை, மற்றபடி இன்றைக்கி சர்வ அமாவாசை இல்லை, போதாயன அமாவாசை. நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது, அதனால தான் சொல்கிறேன், புரியுதா? நிறைய பேர் அமாவாசை இன்றைக்கி இருக்குது நம்ம பண்ணிடலாம், ஆனால் நைட்டு 7:30க்கு தான் வருது, புரியுதா? அப்போ சர்வ அமாவாசை கிடையாது. இன்றைக்கி போதாயனம் மெயின்டைன் பண்ணுறவா போதாயன அமாவாசை பண்ணுறது விசேஷம். நட்சத்திரம் இன்றைக்கி பிற்பகல் 1 மணி வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 9:31 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 8:13 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 7:31 மணி வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். மகம் பூரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி வியாழக்கிழமை. குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்திரபெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு வழி உண்டாகும். அதே மாதிரி இன்றைக்கி சுப முகூர்த்தம். திருமண வாழ்வில் இணையும் அனைத்து தம்பதிகளுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி இன்றைக்கி போதாயன அமாவாசை பண்ணுறவா இன்றைக்கி போதாயன அமாவாசை பண்ணலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் சொல்லிவிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. குருவால் உங்களுக்கு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும், தனவரவு தாராளமாக உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அறிவுபூர்வமாக சமாளிப்பீங்க. ஆனாலும் இந்த செலவுகள் கொஞ்சம் ஒன்றன் பின் ஒன்றாக டான்ஸ் ஆடும். எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா இது, இப்போ தான் ஒரு செலவை முடித்து ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டா அடுத்த செலவு ஜெட் வேகத்தில் டக்குன்னு உட்காருதேடா சோஃபாவில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருக்கிறத கொஞ்சம் சேமிப்பு கரையிறதேங்கிற கவலை இருக்கும். செலவு பண்ணி தானே ஆகணும். செலவு பண்ணுற விஷயத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். கவனமாக இருங்கோ. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திரபகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆனால் 2 பேரும் சேரக்கூடாது. தனித்தனியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். 2 பேரும் சேர்ந்துருக்கா என்ன பண்ணுறது? நம்ம தான் கவனமாக இருக்கணும். புரியுறதா? எல்லா கிரகங்களும் தன் கடமையை கரெக்டாக செய்யும்.
நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும், புரியுறதா? அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ஏன்னா திடீர்னு இந்த ரிட்டர்ன் பாலிசியில் ரிட்டர்ன் எல்லாம் வரும், அதனால் நமக்கு டென்ஷன் ஆகும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஆனால் என்ன, படிக்கிற குழந்தைகளும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பா. ஏன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் படிக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்துச்சு. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துப்பாங்க. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்கள்லாம் ஒரு நல்ல நியூஸ் அற்புதமாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய திருநாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம்ங்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் தனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டுருக்கார். குழப்பம்தான் இருக்கும் கொஞ்சம். ஒவ்வொரு உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கவனமாக வேலை செஞ்சாலும் வெற்றி, புரியுறதா? அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டாலே ரொம்ப விசேஷம்தான். மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் ஏதாவது மாற்று மருத்துவம் எடுத்துக்கலாமா, இல்லை நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, சரியா? மற்றபடி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனமாக இருந்தால் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து இருப்பதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். இல்லத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னாலும் விட்டு கொடுத்து போனால் தான் ரொம்ப நல்லது, புரியுதா? மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகலாம். அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் தெளிவாக படிப்பீங்க. கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. நேற்றுக்கே உங்களுக்கு தெரியும், சரியா? நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே பட்ட பாடு அட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுவே மாதிரி தான் இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளும் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கலைத்துறை நண்பர்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிகள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள். கலத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட இணைந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உங்களோட ராசிநாதன் புத பகவானோட அருளால் இன்றைக்கி ஒரு முன்னேற்றத்தெல்லாம் பார்ப்பீங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பேன். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம், அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். அதாவது தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு முதலீடு போடணும்னு ஆசை வரும். அது கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டேன். கலைத்துறை நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாங்க. கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருந்தால் கூட நட்சத்திர சாரம் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும், நல்ல வேலை செய்வீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு இதாக இருக்கே நான் இதுவே வரலையே, வருமானமே வரலையேன்னு நினச்ச வாழ்க்கெலாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு தைரியம் இருக்குங்க, நல்ல போல்டாக பேசுவீங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் மற்றும் மாற்று மருத்துவம் இருந்தால் எடுத்துக்கலாம். மற்றபடி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க, பேப்பரில் மடித்து. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வரனுடன் இணைந்தால் கூட இன்றைக்கி ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக போகும். அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. சில பேர் புனித பயணம் செல்வது கூட ஒரு வாய்ப்புகளுக்கு திட்டமிடுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பா, அதில் ஒன்றும் நோ டவுட், நல்ல மாற்றுக்கிறதே கிடையாது, ரொம்ப நல்லா படிப்பீங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெளிவான சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் குழப்பம் இருந்தால் கூட அடுத்து உடனே யோசித்து தெளிவுக்கு வந்துடுவாங்க. அரசியல்வாதிகள் சொல்லிட்டேன். கலைத்துறை நண்பர்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் கவனமாக இருந்தால் வெற்றி இன்றைக்கும். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திரபகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா வெற்றி அந்த மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க, புரியுதா? உங்களுக்கு என்ன வேலை இன்றைக்கி, அதை என்ன செய்யணும், அதை கரெக்டாக திட்டமிடல் ரொம்ப விசேஷம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பயணங்கள் ஏற்படலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம்ங்கிறதுனால கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல நாள், பயணங்கள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்தால் கூட ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் இப்படித்தான் திட்டமிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப பக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீளம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருந்தாலும் இன்றைக்கி நட்சத்திர சஞ்சாரம் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி திடீர்னு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை நிலவும். எல்லாவற்றையும் புத்தி கூர்மையால் சமாளித்து வெற்றி அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும்.
பெறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் இன்றைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டுருக்கார். அது கொஞ்சம் அதுதான் என்ன டென்ஷன் கொடுக்கும். கவனமாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எந்த வேலையை எதடா முதல்ல செய்கிறது, இதை செஞ்சால் அவங்க வச்சுப்பான், அதை செஞ்சால் இவங்க வச்சுப்பான், என்னால் தான் எந்த வேலையாக செய்கிறதுங்கிறது யோசனை இருக்கும். கவனமாக செய்யுங்கோ. அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் எல்லாம் கூட்டாளிகள் மூலமாக இருக்கலாம், இல்லை யார் மூலமாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரையுமே டோட்டலாக அப்படியே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாரையும் டோட்டலாக அனுசரித்து போனால் ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், நம்ம குடும்ப பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. புரியுதா? அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.